வெறும் 7 நாள்ல உங்களோட சிபில் ஸ்கோரை 200 பிளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போக முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ ஸ்கேமோ ஷார்ட்கட்டோ கிடையாது. சில ப்ராப்பரான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ரொம்பவே ஃபாஸ்டா வளர்த்துட்டு போகலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி நிட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். வீடியோக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த 200 பாயிண்ட்ஸ்ங்கிறத நீங்க அப்சல்யூட்டா எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. இது ஒரு சில பேருக்கு தான் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகும். பட் நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் எப்படி இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா உங்களுடைய ஸ்கோர் நல்லாவே வளர்ந்துட்டு போகும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிபில் ஸ்கோரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஏதோ ஒரு மார்க் ஷீட் மாதிரி கிடையாது. இது ஒரு ரிப்போர்ட் கார்டு. உங்களுடைய ஃபினான்ஷியல் பிஹேவியருக்கு மொத்த பேங்க்ஸும் பார்த்து கொடுக்குற ரிப்போர்ட் கார்டு தான். அப்ப இந்த ரிப்போர்ட் கார்டை எதை பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சிபில் ஸ்கோரை வளர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், பேமெண்ட்ஸ் ஹிஸ்டரி. நீங்க 100 ரூபாய் கடன் வாங்கினாலும் 100 ரூபாயை ப்ராப்பரா திருப்பி செலுத்துறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை கரெக்டா பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வளர்ந்துகிட்டே போகும். ரெண்டாவது, கிரெடிட் யூசேஜ். உங்களுக்கு ஒரு பேங்க் 1 லட்சம் ரூபாய் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுக்காக 90,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாயை மொத்தமா யூஸ் பண்ணிட்டு கடன் வாங்கி யூஸ் பண்றதுனால உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வளரவே வளராது. ப்ராப்பரா உங்களுக்கு ஸ்கோர் வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லிமிட் கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள செலவு போடும்போது ஸ்கோர் நல்லா வளரும். இல்ல ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ணா கூட ஓகே தான். அதுக்கு மேல நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா கடன் ரொம்ப தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு, அப்பப்போ வாங்குறீங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர உங்களோட ஸ்கோர் ஏறவே ஏறாது. மூணாவது, கிரெடிட் ஏஜ். இது உங்க கையில கிடையாது. ஒன்ஸ் நீங்க லோன் வாங்கினதுக்கு அப்புறமா எவ்வளவு வருஷத்துக்கு நீங்க கண்டினியூஸா லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி 100 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டிட்டீங்க அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு ப்ராப்பர் பிஹேவியர் உள்ள ஒரு ஆளுன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? மினிமம் ஒரு 10-20 தடவைக்கு மேல கண்டினியூஸா லோன் வாங்கி கட்டுறவங்க தான் நம்பிக்கையே வரும். அப்ப கிரெடிட் ஏஜ்ங்கிறது நீங்க ரொம்ப நாள் அதிகமா இந்த மாதிரி கடன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் ஏறும். இது உங்க கையில இல்ல அப்படின்னாலும் நீங்க முதல்ல வாங்கின கடன்ல இருந்து கண்டினியூஸா கரெக்டா ப்ராப்பரா கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். நாலாவது, கிரெடிட் மிக்ஸ். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். 750 ஆர் 780 வரைக்கும் அவங்களுடைய சிபில் ஸ்கோரை ஈஸியா வளர்த்துருப்பாங்க. அதுக்கு மேல ஏன் அவங்களுக்கு ஸ்கோர் போகவே மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. அதுக்கான காரணம் இதுதான், கிரெடிட் மிக்ஸ். அதாவது நீங்க ஒரு கிரெடிட் கார்டு லோன் வாங்கலாம், ஒரு பர்சனல் லோன் வாங்கலாம், மேபி இந்த போன், லேப்டாப் இந்த மாதிரியான கன்சூமர் டியூரபிள் லோன்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. கரெக்டா? இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன்குள்ள தான் வரும். ஏன்னா இது எதுவுமே உங்கள்கிட்ட ஜப்தி பண்ண முடியாது. கரெக்டா? போன்லாம் நீங்க பெருசா வாங்கினாலும் அது மறுபடியும் வித்து பெருசா காசுலாம் வராது உங்களுக்கு. ஸோ அப்ப இதெல்லாமே அன்செக்யூர்ட் லோனா தான் இருக்கும். பேங்குக்கு ரிஸ்கான சைட்ல தான் இருக்கும். நீங்க என்னதான் ப்ராப்பரா இங்க பே பண்ணிட்டு வந்தாலும் உங்ககிட்ட இருந்து செக்யூர் லோன்ஸும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் தருவாங்க. செக்யூர் லோன்னா என்ன? ஒரு 2 வீலர் லோன் வாங்குறது செக்யூர் லோனா பார்ப்பாங்க, ஆர் ஹோம் லோன் வாங்குறது செக்யூர் லோனா பார்ப்பாங்க. ஏன்னா இதை உங்கள்கிட்ட ஜப்தி பண்ண முடியும். அப்ப இதை தான் செக்யூர் லோன்னு சொல்லுவாங்க. இது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய சிபில் ஸ்கோர் வளர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஏறதுக்காகவே நீங்க போய் இந்த லோன் வாங்க முடியாது. நிறைய பேர் ஹோம் லோனுக்காக தான் கிரெடிட் ஸ்கோரை வளர்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டா? அப்ப நீங்க ஹோம் லோன் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்கோர் வளரும். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க உங்களுடைய பேங்கை போய் அப்ரோச் பண்ணி பாருங்க, என் ஸ்கோர் ஏறி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ குறைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவே பண்ணி தருவாங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஞ்சாவது, கிரெடிட் என்கொயரி. நீங்க புதுசா லோன் போய் கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு என்கொயரியா எடுத்துப்பாங்க. எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு 5 பேங்க்ல போய் லோன் கேட்குறீங்கன்னா 5 பேரும் உங்களோட ஸ்கோரை புல் பண்ணி பார்த்துருவாங்க. அப்ப அந்த பேங்க்ஸ் எல்லாமே என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவன் எங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்கான் அப்படின்ட்டு. அதாவது ஒரு பேங்க் தரலங்கனால தான் என்கிட்ட வந்தேன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாது நீங்க பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்றீங்கன்ட்டு. ஸோ நீங்க எப்பயாச்சும் லோன் எடுக்க போறீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டெல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் இதை பாருங்க, எனக்கு நான் எடுக்க போறேன், நீங்க டீடைல்ஸ் சொல்லுங்க, என்னோட ஸ்கோர் இதுதான் உங்க போன்ல இருந்தே காமிங்க. ஒன்ஸ் நான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி உங்களுக்கு நான் என்னோட மொத்த டீடைல்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிடுங்க. உங்களுடைய பேன் கார்டு டக்கு டக்குன்னு கொடுத்துறாதீங்க. பேங்க்ல அவங்க புல் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற பேங்க்ல புல் பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சு போயிடும். அடுத்து நிறைய பேர் என்ன கேட்பீங்க அப்படின்னா 1 வீக்ல எப்படி கிரெடிட் ஸ்கோர் மாறும்? நான் நார்மலா மாசம் தானே மாறி பார்த்திருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் டெய்லி மாறும். ஆனா உங்களுக்கு அந்த அப்டேட் ஆகி வரக்கூடிய ஸ்கோர் மந்த்லி ஒன்ஸ் தான் தருவாங்க. இதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட 780க்கு மேல சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பேங்க்ல கொண்டு போய் காமிப்பாங்க. ஆனா பேங்க் என்ன சொல்றாங்க, இல்லப்பா உங்களுக்கு 778 தான் ஸ்கோர் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியாது. ஆக்சுவலா பேங்க் உங்களை ஏமாத்துல உங்களோட ஸ்கோர் டெய்லி பேஸ்ல ஒரு பாயிண்ட் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி காரணத்தினால ஸ்கோர் மாறும். ஸோ எப்பவுமே இதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. சரி, இப்ப இந்த கிரெடிட் ஸ்கோரை ஃபாஸ்டா ஏத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் இம்பாக்டை குறைச்சிங்க அப்படின்னா அதுதான் முக்கியமான காரணம். அதாவது கடன் வாங்குற விகிதத்தை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோரை மேசிவா பூஸ்ட் பண்ணும். எனக்கே நடந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நார்மலா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு 1 லேக் லிமிட் இருக்கு. ஆனா நான் எவ்வளவு பத்திரம் யூஸ் பண்ணேன்? வெறும் 2,000 ரூபாய். வெறும் 0.2% தான் நான் என்னோட கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு எனக்கு மந்த்லி ஸ்கோர் 2 பாயிண்ட் ஏறும், 1 பாயிண்ட் இறங்கும், அப்படியே தான் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு.
ஆனா அந்த 0.2% ஒரு டைம்ல நான் நிறுத்தினேன். ஏன்னா எனக்கு அதுக்கு அடுத்த மாசம் ஒரு பெரிய லோன் வாங்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ அப்ப இதுக்காக நம்ம முன்னாடியே நம்ம இந்த கிரெடிட் கார்ட்லாம் வாங்க வேணாம், யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1 மந்த் நான் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணாம விரும்பின இருந்தேன். 0.2% இருந்து 0வா மாறிச்சு. ஆனா அதுக்கு எனக்கு சிபில் ஸ்கோர் எவ்வளவு ஏறிச்சுன்னா 22 பாயிண்ட் மேல போச்சு. ஆல்ரெடி நான் 780 பிளஸ் கிரெடிட் ஸ்கோர்ல இருந்தேன். இங்க 22 பாயிண்ட்ஸ் மேல ஏறுது அப்படின்னா கம்மியான சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு 50-60 பாயிண்ட் மேல ஈஸியா இதனால ஏறும். அப்ப உங்களுடைய கிரெடிட் யூட்டிலைசேஷனை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு மேசிவா ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதுக்காக நீங்க கடனே வாங்காம விட்டீங்கன்னா அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு தொடர்ந்து கிரெடிட் இம்பாக்டே இல்ல, நீங்க எதுவுமே வாங்கல அப்படின்னா உங்களுக்கு உடனே ஏற்றினதா அப்படியே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, உங்களுக்கு காசு வரல, அதனால தான் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கிற ஒரு ஐடியாவுக்குமே பேங்க்ஸ் வந்துடும். ஸோ எப்பவுமே கிரெடிட் கார்டை லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. புதுசா லோன் வாங்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 மாசமா 2 மாசத்துக்கு முன்னாடி மொத்தமா கிரெடிட் கார்டு யூஸ் நிறுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் பூஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கிற ஒரு பர்சனா இருந்துச்சு, அதே மாதிரி இதை செய்யறதுக்கு நீங்க கிரெடிட் கார்டு வச்சுக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். கிரெடிட் கார்டே இல்லாத ஒருத்தரா இருந்தீங்கன்னா செக்யூர் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட நீங்களே ஒரு எஃப்டி மாதிரி போடுவீங்க. உங்க எஃப்டிக்கு உங்களுக்கு வட்டியும் வரும், அதுக்கு அகைன்ஸ்ட் தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்க கிரெடிட் யூசேஜ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை நீங்க உயர்த்திக்கலாம். நீங்க ஒருவேளை கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க ஆனா அதை ப்ராப்பரா பே பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு அதை க்ளோஸ் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஏறதை விட நீங்க கிரெடிட் ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்காம இருக்கிறது தான் முக்கியம். அதனால நீங்க க்ளோஸ் பண்றீங்க. ப்ராப்பரா நான் பே பண்றேன்ப்பா, 100 ரூபாய் வாங்கினா அந்த 100 ரூபாய் திருப்பி கட்டிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த கிரெடிட் கார்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க உங்களோட பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட் வரைக்கும் போகும்னு சொன்னல, அது ரொம்ப ரேர் கேஸ் தான் நடக்கும். அது எந்த கேஸுங்கிறது இப்ப பார்க்கலாம். ஆக்சுவலா கிரெடிட் ஸ்கோரே 900 வரைக்கும் தான். ஆனா உங்களுக்கு ஃபுல் மார்க் 900 தர மாட்டாங்க. நான் சொன்னவே இது மார்க் ஷீட் கிடையாது. ஆக்சுவலா ஒரு 800 to 820 வரைக்கும் தான் உங்களுடைய சிபில் ஸ்கோரே நார்மலா போகும். இப்ப நான் ஒர்க் பண்ற ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லயே கேட்டகரி வைஸா அவங்களுடைய சிபில்ஸா பிரிப்பாங்க. அதுல 750 பிளஸ், 780 பிளஸ், 800 பிளஸ் அப்படின்னு தான் பிரிப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல. அதாவது 801 சிபில் ஸ்கோர் இருக்கிறவருக்கும் 820 சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் பேங்க் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலயும் 750க்கு மேல உங்களோட சிபில் ஸ்கோர் போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி 10-20 பாயிண்ட்லாம் ஈஸியா போகவே போகாது. 2-3 தான் உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கும். கரெக்டா? அப்ப 750ல இருந்து 200 பாயிண்ட் கீழே பாத்தீங்கன்னா 550க்கும் கீழே உங்களோட சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா தான் உங்களால இந்த அளவுக்கு மேசிவ் ஸ்கேல்ல சிபில் ஸ்கோரை வளர்க்க முடியும் ஒரே வாரத்துல. அகைன் 550க்கு கீழே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஆக்சுவலா அவன் ப்ராப்பரா பே பண்ணிட்டு இருந்தான். ஒரு வாட்டி 926.30 அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு பில் ஜென்ரேட் ஆச்சு. அவன் அந்த 0.30 பார்க்காம வெறும் 936 rupees மட்டும் பே பண்ணிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டான். வெறும் 30 பைசா கட்டாததுனால அவனுடைய சிபில் ஸ்கோர் மேசிவா கீழே இறங்கிச்சு. நார்மலா இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்ல போன் கால் பண்ணி திருப்பி கட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கட்டினாலே அவங்களுடைய சிபில் ஸ்கோர் மேசிவா வளரும். அதையும் தாண்டி நீங்க ஒரு வேளை ஏதாவது பெரிய பேமெண்ட் டிஃபால்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே அந்த பேமெண்ட் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுடைய சிபில் ஸ்கோர் பயங்கரமா வளரும். சம் கேசஸ்ல 200 பாயிண்ட் கூட வளரலாம். ரெண்டாவது, நீங்க இதை பண்றதுக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோரை மோஸ்டா மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நல்லது. இந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணா சிபில் இறங்கும்னு சொல்றாங்களா, அதெல்லாமே ஒரு பொய் தான். ஆக்சுவலா பேங்க் உங்களோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணதான் குறையும், நீங்க பண்ணா அதான் குறையாது. ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பேங்க் தப்பா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்குமே அந்த மாதிரி தான் ஆச்சு. 30 பைசா எக்ஸ்ட்ரா பண்ணல, அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதை 30 பைசாங்கிறதுக்குள்ள 30 rupees மாத்தினா கூட உங்களுடைய சிபில் ஸ்கோர்ல மேசிவ் இம்பாக்ட் பண்ணும். அதை நீங்க ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா குறைஞ்சதோ அதை விட ஃபாஸ்டா உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஏறிடும். ஸோ அப்பயுமே இந்த 200 பாயிண்ட்ஸ்லாம் பாசிபிள் தான். இதே மாதிரி சில இடங்கள் டூப்ளிகேட் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஒரு தடவை லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, பட் 2 தடவை ஒரே பேங்க்லாம் கூட புல் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஃபாஸ்டா வளரும். முக்கியமா உங்களுடைய சிபில் ஹிஸ்டரி ரொம்பவே தின்னா இருக்கு அப்படின்னா, அதாவது புதுசா இந்த கிரெடிட் ஸ்கோர் யூஸ் பண்றாங்க, முதல் முறை கடன் வாங்குறவங்க. என் ஃப்ரெண்ட்ல எந்த மாதிரி ஆளுன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வாங்கினாங்க, 2 மாசம் தான் பே பண்ணிட்டு இருந்தா, 3வது மாசம் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ உடனே அவன் மேல நம்பிக்கை போய் பயங்கரமா குறைஞ்சிச்சு. திருப்பி வரும்போது இதே அளவுக்கு ஃபாஸ்டா ஏறிச்சு. ஸோ 200 பாயிண்ட்ஸ் பாசிபிள்ங்கிறது எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னாலும், நான் சொல்ற இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய சிபில் ஸ்கோர் ப்ராப்பரா நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். லாங் டர்ம்ல சிபில் ஈஸியா வளர்ந்துடும். பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிபில் வளர்க்கறது எதுக்கு? ஹோம் லோன் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஹோம் லோனை எப்படி ப்ராப்பரா கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. விக்னேஷ்.